பாதி பேர் வந்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, கம்பேரிஷன். கம்பேரிஷனை வந்து குறைச்சிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, அவங்க கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னா, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இவ்வளோ நாள் அந்த சொசைட்டியில் நின்று போராடுறதே ஒரு பெரிய விஷயம்தான். வருங்க, காலம் மாறும். எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருப்போம். நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம். அந்த டார்கெட்டு சரியாக அமையாது. ஆனால் கடவுள் போட்டிருப்போம் ஒரு டார்கெட். அந்த டார்கெட்டு நமக்கு கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்லணும்னா, மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்காது. அதே மாதிரி கிடைச்ச பொண்ணை நம்ம ஏற்றுக்கிறது இல்லையா? அதே மாதிரி தாங்க லைஃப்பும். நம்ம எதுக்கோ ஒன்று போயிட்டுருப்போம் ஒன்று நினச்சி. ஆனால் அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் ஒன்று செட் ஆகும். அதே மாதிரி தான் கிடைச்ச லைஃப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யாரோடையும் உங்கள் லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. எப்போவுமே நமக்கு கீழே உள்ள ஆளை வந்து பாருங்கள். நமக்கு மேலே உள்ள ஆளை எப்போயுமே பார்க்காதீங்க, நிம்மதி போயிடும். நமக்கு கீழே உள்ள ஆளை பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சூப்பராக இருக்குங்க. வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். வாழ்ந்து பாருங்கள். ஒரே ஒரு லைஃப் தானே, வாழலாம்.